குருவோட தாத்தா மிஸ்டர் படையாச்சி என்கின்ற ரத்னசாமி படையாச்சி. சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்துல தங்க சொந்த ஊர்லயே தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த குளத்துல தண்ணி எடுக்க கூடாது, குளிக்க கூடாதுன்னு அறிவிக்கப்படாத சட்டம் இருந்த காலம் அது. ஆடு மாடெல்லாம் கூட குளத்துல வாய் வச்சு குடிக்கும் போது 6 அறிவு படிச்ச மனுஷன் குளிக்க கூடாது, தண்ணி எடுக்க கூடாதுன்னா என்னடா நியாயம்னு அருவா ஒன்ன கையில் எடுத்துக்கிட்டு ஐயனார் மாதிரி ஆலமரத்தடியில் உட்கார்ந்து அவங்களும் குளிப்பாங்க, தண்ணி எடுப்பாங்க. தடுக்க வர்றவன் எவனா இருந்தாலும் 2 துண்டமாயிருவீங்கன்னு அந்த காலத்திலேயே ஜாதிய வன்மத்தை சுக்குநூறா தகத்தெறிஞ்சவர் மிஸ்டர் படையாச்சி. ஊரை காத்த படையாட்சிக்கு அவர் மனசுக்குள்ள ஒரு லட்சியம். தன்னுடைய ஒரே மகன் ஜெயராமனை நாட்டை பாதுகாக்கிறதுக்காக மிலிட்டரிக்கு அனுப்பிச்சார். அங்க அவருக்கு ராணுவ விமானத்தை பழுது பார்க்கிற வேலை. மெட்ராஸ் தாம்பரம் ரெஜிமெண்ட்ல அவர் வேலை செய்யும் போதுதான் அவருடைய உறவுக்கார பெண் கல்யாணிக்கும் அவருக்கும் திருமணம் நடந்துச்சு. அப்ப அங்க வச்சு பிறந்தவர் தான் குரு என்கிற குருநாதன். கடைசியா ஜார்க்கண்ட்ல வேலை செய்யும் போதுதான் ஜெயராமன் ரிட்டையர் ஆகிறார். அப்ப குருவுக்கு 11 வயசு. ஜெயராமன் தனது சொந்த ஊரான காடுவெட்டிக்கு வர்றதும் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிறதும் ஒரே நேரத்தில் நடக்குது. ஊர் நிலைமை சரியில்லைங்கிறத உள்வாங்கின அவரு தேர்தலில் நிக்க முடிவெடுக்கிறார். அவர் உறவுமுறைக்காரரான ரவிச்சந்திரன் ஏற்கனவே 2 முறை ஜெயிச்சவன்னா தேர்தலில் நீ நிக்க கூடாதுன்னு ஜெயராமனை மிக கடுமையா இருக்கிறார். இதுவரைக்கும் ஜெயிச்ச நீ ஊருக்கு என்ன செஞ்ச கிழிச்சேன்னு சொல்லி அதை நிராகரிச்சுட்டு தன்னோட சமூகத்து மக்கள் ஓட்டு மட்டும் இல்லாம பெருவாரியான பட்டியல் சமூகத்து மக்களோட ஓட்டையும் வாங்கி ஜெயிச்சு சேர்மன் ஆகி தனது தந்தை மிஸ்டர் படையாச்சி போலவே ஊருக்கு ஒரு உயிர் வேலியா நின்னாரு ஜெயராமன். எல்லாரும் படிச்சுட்டா ஏற்றத்தாழ்வு இருக்காதுன்னு ரிட்டையர்மெண்ட்ல தனக்கு கிடைச்ச பணத்தையும் பஞ்சாயத்து போர்டுல போராடி வாங்கின நிதியும் சேர்த்து ஊர் ஓரத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரு ஜெயராமன். வாங்க தம்பி. வணக்கண்ணே. கிராமத்துல கட்டுறோம் அப்படின்னு அறவுரையா கட்டிட கூடாது. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. பள்ளிக்கூடம் எவ்வளவு காற்றோட்ட வசதியோட இருக்கோ அதே அளவுக்கு சமமா கழிவறையும் இருக்கணும். கண்டிப்பாண்ணே, சுத்தமா பண்ணிடுவோண்ணே. சரி, இது வரைக்கும் ஆன செலவுண்ணே. இதெல்லாம் இதுக்கு மேல பண்ண வேண்டியது. பாத்து வரப்பு தடுக்கி விழுந்துற போறீங்க. அந்த சிமெண்ட் ஜல்லியை மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்கண்ணே. சரி. ஏய் கோசல, இன்னைக்கு யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம். மத்தியானம் கரிசோறு வருது. அப்பா, நம்ம பள்ளிக்கூடத்தை எப்ப திறக்க போறோம்? கட்டி முடிச்ச உடனே கலெக்டரை வச்சு பிரமாதமா திறந்துருவோம். சரிப்பா. அதுக்கப்புறம் நம்ம சுத்துப்பட்டு ஊர் பிள்ளைங்க எல்லாரும் நம்ம பள்ளிக்கூடத்துல தான் படிப்பாங்க. நீயும் வளர்ந்து பெரியவனாகி இதை விட பெரிய பள்ளிக்கூடமா கட்டணும். சரியா? சரிப்பா. ஏப்பா கொடுக்கா, என்ன போன வேகத்துல திரும்பி வரீங்க? இன்னைக்கு வேலை இல்லையா? இனிமேட்டு ஊரு கொல்லிக்குள்ள கால வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு உங்க மச்சாண்டாரு. வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு வாய மூடு. ஏப்பா கொடுக்கா, அந்த பொண்ணுக்கு வாயடைக்கிற? ஆமா, அந்த அளவுக்கு திமிரு